நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். எஸ்டிபிஐ வடசென்னை கிழக்கு மாவட்ட ஆர்கே நகர் தொகுதி சார்பில் அசாமில் ஏழைகள் மற்றும் சிறுபான்மையினர் விடுதலை இடிக்கப்படுவதையும் குடிமக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க தவறிய மத்திய பாஜக அரசு கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டை பவர் ஹவுஸ் அருகே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதி சார்பில் அசாமில் ஏழைகள் மற்றும் சிறுபான்மையினரின் வீடுகள் இடிக்கப்படுவதை நிறுத்த கோரியும் குடிமக்களின் வாழ்வுரிமையையும் இயற்கை நீதியை பாதுகாக்க கோரியும் பாதுகாக்க தவறிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து தொகுதி தலைவர் பஷீர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் ரத்னம், மாவட்ட செயலாளர் அசாருதீன், மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான், வேளாளர் வர்த்தக அணி இணை செயலாளர் அப்துல்லா பாஷா, எஸ்டிடியு தொழிற்சங்க மாவட்ட தலைவர் அனீபா, மாவட்ட தலைவர் அனீபா மற்றும் ஆர்கே நகர் தொகுதி நிர்வாகிகள், 38வது வட்ட நிர்வாகிகள் ஆண்களும் பெண்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். தொகுதியின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய தொகுதியுடைய செயலாளர் திரு பாபு அவர்களே, என்னுடைய சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தொகுதியினுடைய தலைவர் பஷீர் அவர்களையும் தொகுதியினுடைய செயலாளர் பாபு அவர்களையும் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ரத்னம் அண்ணாச்சி அவர்களையும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக அஸ்ஸாம் மாநிலத்திலே கடந்த ஜூலை 17 அன்று நடைபெற்ற துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்த குத்புதீன் ஷேக்குக்கு நீதி வேண்டியும் அங்கு புல்டோசர் அரசியலையும் வெல்லட்டும் 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 எஸ்டிபி வீழட்டும் 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 அப்பாவி மக்களை வஞ்சிக்கும் பாசிசம் வீழட்டும். இந்திய மக்களை வெளியேற்றாதே, திணிக்காதே திணிக்காதே. தேர்தல் என்னும் பெயரிலே என்ஆர்சியை திணிக்காதே. அசாம் மக்களை நசுக்காதே, இடிக்காதே இடிக்காதே. ஏழை எளிய மக்களின் வீடுகளை இடிக்காதே. அசாம் மக்களின் வீடுகளை இடிக்காதே. மாற்றாதே மாற்றாதே. சொந்த நாட்டு மக்களை தகர்க்காதே. இந்தியாவின் இறையாண்மையை தகர்க்காதே தகர்க்காதே. பறிக்காதே பறிக்காதே. குடிமக்களின் குடியுரிமையை பறிக்காதே பறிக்காதே. இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியுடைய சார்பாக
நம்முடைய ஆர்கே நகர் தொகுதியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அசாம் வாழ் மக்களை இந்திய தேசம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசு புறந்தள்ளுகிறது, அகதிகளாக்குகிறது என்பதனை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் பகுதியாக கோல்பாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை, அந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டும், இந்திய திருநாட்டினுடைய குடியுரிமை என்ற அந்த குடியுரிமையை NRCயை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றிட்டாவே இந்த நாட்டினுடைய உள்நாட்டு அகதி ஆகிறான். அப்ப வீடு எதுக்கு, வியாபாரம் எப்படி பண்ணி அவன் அடிமையாவே வாழ வேண்டிய சூழல் இருக்கு. அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கும் இன்றைக்கு மக்களாட்சி தத்துவத்தின் மாண்புகள் இருக்கக்கூடிய மக்களாட்சிக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. அதிகாரம் கையில் இருக்கின்ற போதையில் மத வெறியர்கள் செய்யக்கூடிய இந்த செயலை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. எந்த மக்களும் இந்த நாட்டில் பாதித்து விடக் கூடாது என்பதனை தன் உள்ளார்ந்த அன்போடு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முழுக்க போராடுகிறது. அது எல்லாருக்குமே தெரியும். எங்களை செய்தியை கொண்டு வருங்கிறது ஏன் இவ்வளவு மன்றாடி கேட்கிறோம்? ஏதாவது நாங்க தப்பா பேசுனா நீங்க தட்டி கேட்கணும், நாங்க சரியா சொன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுக்கு தான் கேட்கிறோம். சில கண்டவையெல்லாம் பேசுறான், எப்படி எடுத்து ஊடகங்கள்ல போடுறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஆனாவனாவா அப்படியே தலைகளா பேசுறான். என்னென்ன வார்த்தை பொதுவெளிகளில் தமிழ் அகராதியில் இல்லையோ அதையெல்லாம் பேசுறதை எடுத்து மீடியாக்க போட்டு மக்கள் ரசிக்க வைக்கிறான். SDPI என்கின்ற இந்த தேசிய பேரியக்கம் தமிழ்நாட்டினுடைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய 244 எழுத்தத்தை 7 எழுத்தத்தான் பயன்படுத்துவோமே தவிர அதிலிருந்து உபவார்த்தைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம். எங்களுக்கு இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா என் தலைமை சொல்லுகிறது, இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நம் உயிரை கொடுக்க வேண்டும். நாங்கெல்லாம் எப்படின்னா சீருடை அணியாத இந்த நாட்டின் பாதுகாவலர்கள். தெளிவா போடுங்க, இந்திய நாட்டினுடைய பாதுகாவலர்கள் SDPI. அதனால்தான் இன்னைக்கு பாசிசம் எங்களை கண்டு பதறுகிறது. நாங்க அவன் கொடுக்கிற காசு கடுமையாக மாட்டோம், அவன் கொடுக்கிற மதுவுக்கு அடிமையாக மாட்டோம், அவன் கொடுக்கிற வேற கெட்ட செயலுக்கு SDPI கட்சி ஒருபோதும் அடிபணியாது, போய் தொட போகாது. அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். இவனை வளர விட்டான், இந்த தேசம் அவன் கையில் சென்று விட்டால் அனைத்து சமூக மக்களுக்குமான பிரதித்துவ அடிப்படையிலான அத்தனை உரிமைகளையும் பெற்றுத் தரும். அது இன்னைக்கு இல்ல, இன்னும் 1000 காலம் ஆகலாம். இதான் நடக்கும். அனைத்து சமூக மக்களுக்குமான பிரதித்துவ அடிப்படையிலான, அது வேலை வாய்ப்பா இருக்கட்டும், உரிமையா இருக்கட்டும், அவன் மத வழிபாடா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை பெற்றுத்தர சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா போராடுகிறது. அதில் ஒரு பகுதி தான் அசாம். அசாம்ல நடக்கிறது நீங்க எல்லாம் பாக்குறீங்க, ஊடகங்களை பாக்குறோம், வலைதளங்கள்ல பாக்குறோம், எவ்வளவு கொடுமையா இருக்கு. ஆனா அயல்நாட்டுல நடக்கிறதுக்கெல்லாம் வேதனைப்படுறோம். அப்ப உள்நாட்டுல நடக்கிறதுக்கு என்ன பண்றது? சந்தோஷப்படுறதா? இந்த அரசை பாராட்டுவதா? மானங்கட்ட பயிலுவோம். இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை வேற்றுமையில் ஒற்றுமைகள் அந்த இந்திய தேசத்தை உழைக்கிறான், சிதைக்கிறான். இதை மாற்ற SDPI மட்டுமே முடியும். மாநில கட்சி எல்லாம் இருக்கு, இல்ல இல்ல இல்ல, ஆண்ட கட்சி இருக்கு, ஆளை துடிக்கிற கட்சி, ஆளை போற கட்சி இருக்கு, இவெல்லாம் அவனுக்கு அடிமை. ஒரு காலத்திலும் பாசிசத்துக்கு அடிமை இல்லாத ஒரே கட்சி தேசிய கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இதை உறுதியாக சொல்லுகிறோம். இதுவே எங்களுக்கு இறுதியான வார்த்தையும் கூட. அதனாலதான் அசாம் மக்கள் எங்கேயோ இருக்கா, எனக்கு என்ன இருக்கலாமா? அவன் என் தொப்புள் கொடி உறவு, இந்த நாட்டின் பிரஜை. அவனும் என்னை போல சம பங்காக சம உரிமையோடு நாட்டின் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சட்ட வடிவோடு அவன் நடத்தப்பட வேண்டும் என்பதனை கண்டித்தான் இது நடக்கிறது. இந்த மக்களுக்கான இந்த கொடுமைகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும். அந்த NRC நிறுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கண்டனத்தோடு தெரிவிக்கிறது. என் பேர் ரத்னமண்டாச்சி, SDPI கட்சியுடைய செயற்குழு உறுப்பினர். ஓகே, ரொம்ப நன்றி.